அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சங்கையாக்கிய 4 மாதங்களில் ஒன்றில் தான் நாங்கள் இப்போது இருக்கின்றோம். ஷஹருல்லாஹில் முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலா சங்கையாக வைத்திருக்கக்கூடிய 4 மாதங்களில் ஒன்றுதான் முஹர்ரம் மாதம். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே அல்லாஹ் 12 மாதங்களை வைத்திருக்கின்றான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 சங்கையான மாதங்கள் இருக்கின்றன. இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சலாசுன் முத்தவாலியாத்துன், தொடராக வரக்கூடிய 3 மாதங்கள், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்ற 3 மாதமும் இடையிலே வரக்கூடிய ரஜப் மாதமும் அல்லாஹ்வினால் சங்கையாக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதிலேயும் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய வருடத்துடைய முதலாவது மாதமாக கணிக்கப்படுகிறது. இந்த மாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது ஷஹருல்லாஹில் முஹர்ரம், ஏன் எந்த மாதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வாறு சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய சங்கையான மாதம், ஏனைய மாதங்களையும் படைத்தவன் அல்லாஹ் தான். ஷஹருல்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய பெயரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தோடு சேர்த்து சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சங்கையான மாதம் முஹர்ரம் மாதம். அன்பான சகோதரர்களே, நம்முடைய ஜும்மாவுடைய தலைப்பு என்னவென்றால் இந்த முஹர்ரம் மாதம் எமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் என்ன, இந்த முஹர்ரம் மாதத்தினூடாக நாங்கள் பெறக்கூடிய படிப்பினைகள் ஏராளமாக இருக்கின்றன. அதில் முக்கியமாக ஒன்றுதான் அல்லாஹ் தன்னுடைய பெயரை இணைத்து சொல்லக்கூடியவைகளை நாங்கள் சங்கைப்படுத்த வேண்டும். அதற்கு இஸ்லாம் ஷஆயிருல்லாஹ் என்று சொல்லி காட்டும். அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள், அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்தக்கூடியவைகள். ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ் தஆலா ஷஹருல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய மாதம் என்று அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் 2 தியாகங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்தை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் ஷஆயிருல்லாஹ் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவைகள். இதே அல் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்லி காட்டுகிறான், ஒமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய புனிதமான இடங்களை, காலங்களை, நேரங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், இறை அச்சத்தின் அடையாளம் அதுதான். இந்த முஹர்ரத்திலிருந்து நாங்கள் பெறக்கூடிய முதலாவது ஒரு பாடம் என்னவென்றால் அல்லாஹ் சங்கைப்படுத்தியவைகளை நாங்கள் மதிக்க வேண்டும். சில போது சில இடங்களை அல்லாஹ் சங்கைப்படுத்தி வைத்திருப்பான், சில காலங்களை அல்லாஹ் சங்கைப்படுத்தி வைத்திருப்பான், வாரத்தின் சில நாட்களை அல்லாஹ் சங்கையாக்கி வைத்திருப்பான். இது அல்லாஹ்வுடைய ஷஆயிருல்லாஹ், அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவைகள். இதை ஒரு மனிதன், ஒரு முஃமின் சங்கையாக நினைக்க வேண்டும், கண்ணியமாக நினைக்க வேண்டும். ஒமை யுஅல்லிம், யார் அந்த அல்லாஹ் சங்கையாக்கியவைகளை தானும் சங்கைப்படுத்துகிறார்களோ இறை அச்சத்தின் அடையாளம் அதுதான் என்பதை முதலாவது பாடமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் அன்பான சகோதரர்களே, இந்த அநேகமானவர்களுக்கு நாங்கள் என்ன மாதம் என்று கூட சில போது தெரியாமல் இருக்கலாம். பயானை கேட்கும் போதுதான் இது முஹர்ரம் மாதம் அல்லவா என்று ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். ஜனவரி மாதம் வந்தால், ஆங்கிலேயர்களுடைய முதலாவது மாதம் வந்தால் வருவதற்கு முன்னாலேயே தயாராக விடுவார்கள். கடைகளை அலங்கரிப்பதற்கும், வாழ்த்துக்களை சொல்லுவதற்கும், புதிய புதிய அறிமுகங்களை செய்வதற்கும், ஜனவரி மாதம் வரும் போதே வருடத்தை ஆரம்பிப்பதற்கும் வரவேற்பதற்கும் தயாராகுவார்கள். இஸ்லாமியர்களுடைய முதலாவது மாதம் முஹர்ரம் என்பது அநேகமானவர்களுக்கு சில போது தெரியாமல் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சங்கையாக்கியவைகளை கண்ணியப்படுத்த வேண்டும். ஒரு காலத்துல முஹர்ரம் மாதம் வந்தால், வெள்ளிக்கிழமை வந்தால், ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம் வந்தால், துல்ஹஜ் மாதங்கள் வந்தால் பிழையான அனுஷ்டானங்களை செய்தோம். அந்த மாதத்தை தலைக்கு மேலால் வைத்து கொண்டாடினோம். முஹர்ரம் வரும் போதே கந்தூரி ஆரம்பமாகிவிடும். வெள்ளிக்கிழமை இரவிலிருந்தே புர்தாவோடு ஆரம்பித்து விடுவோம். ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்த உடனே இருந்து ரசூலுல்லாஹ் மீது பிழையான ஸலவாத்து மாலைகளை மாலை மாலையாக ஓத ஆரம்பிப்போம். பிழை என்று நாங்கள் தெரியாத ஒரு காலத்திலே செய்து வந்தோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, அந்த பிழையை ஒரு சமூகம் இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அது பிழை என்று நாங்கள் புரிந்து விட்டு விட்டோம். விட்டதன் விளைவு என்ன நடக்கிறது தெரியுமா?
முஹர்ரம் மாதம் என்றாலே தெரியாது. வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஒரு பொருட்டும் கிடையாது. வெள்ளிக்கிழமை தினங்களில் காலையிலேயே பள்ளிவாசலுக்கு வந்து குர்ஆன் ஓதுவதும் மன்சில் ஓதுவதும் ஸலவாத் ஓதுவதும் என்றிருந்த சமூகம் அதானுக்கு பின்னால வரக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டார்கள். அல்லாஹ் சங்கைப்படுத்தியவர்களை யாரும் மதிக்கிறார்களோ இறை அச்சத்தின் அடையாளம் அதுதான். குர்ஆன் சுன்னாவை பேசிக் கொள்வதல்ல, தன்னை அடையாளப்படுத்துவதல்ல, தன்னை அடையாளப்படுத்தி ஒரு பள்ளிக்குள் அடங்கி விடுவதல்ல. அல்லாஹ் சங்கையாக்கிய மாதம், அல்லாஹ் சங்கையாக்கிய நாள், அல்லாஹ் சங்கைப்படுத்திய இடங்கள் புனிதமானவைகளாக மதிக்கப்பட வேண்டும். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாளிகைகள், அல்லாஹ் பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு இடம் என்று சொன்னார்கள். இன்று பள்ளி வாயில்கள் வீடுகளை போன்றாக்கப்பட்டிருக்கிறது. சத்தம் போடுவதும் விளையாடுவதும் கத்துவதும் வீடுகள் எந்த நிலைக்கு மாறி இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய மாளிகை அந்த அளவுக்கு மாறி இருப்பதை காண்க. எந்த ஹுர்மத்தும் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது. முஹர்ரம் மாதம் என்று சொன்னால் மிகப்பெரிய வரலாறுகள் நடந்த மாதம். அந்த மாதத்தை சங்கையாக உள்ளத்தில் நினைப்பது என்பது இன்னும் மருந்துக்கும் இல்லாமல் போயிருப்பதை காணுகிறோம். ஏதோ மக்கள் பிடிப்பதற்காக வேண்டிய ஆஷூரா நோன்பையும் தாசுவா நோன்பையும் சடங்குக்கு பிடிக்கும் அளவுக்கு நம்முடைய சமூகம் மாறி இருக்கிறார்கள். எனவே இந்த மாதம் சொல்லித் தரக்கூடிய முதலாவது பாடம், அல்லாஹ் சங்கைப்படுத்தியவைகளை கண்ணியப்படுத்த வேண்டும். சின்ன காலங்களில் வெள்ளிக்கிழமை வந்தால் காலை 9-10 மணிக்கே தந்தை குளித்து புத்தாடை அணிந்து பிள்ளைகளையும் அணிவித்து அவர்களை கையோடு அழைத்து வருவார்கள். இன்று மகன் போன்ல விளையாடி கொண்டிருக்கிறான். பாங்கு சொன்னதன் பின்னால் அவர் பள்ளிக்கு வருவார். வாப்பா நேரத்தோடு வருவார். வாப்பா அந்த மகன் அழைத்து கொண்டு வர முடியாது. கட்டுப்படாத ஒரு சமூகம். நீங்க போங்க நான் வாரேன் என்று சொல்ற அளவுக்கு மகன் வளர்ந்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, முதலாவது ஒரு பாடம், அல்லாஹ் சங்கைப்படுத்தியவைகளை கண்ணியப்படுத்த வேண்டும். அதில் ஒன்றுதான் இந்த வெள்ளிக்கிழமை தினம். சங்கையான ஒரு நாள். இந்த வெள்ளிக்கிழமை தினத்தை கூட மரியாதையாக சங்கையாக இபாதத்துகளோடு இஸ்லாம் காட்டிய அமைப்பிலே அதனை நாங்கள் சங்கைப்படுத்த வேண்டும் என்பதை முதலாவது ஒரு பாடமாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த ஒரு பாடம் தான் இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. மிகப்பெரிய தியாகங்கள் நடந்த ஒரு மாதம். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லவர்களுக்கு நல்லடியார்களுக்கு நேரடியாக உதவிகள் செய்த ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம். அதில் முக்கியமான ஒன்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நத்லு அலைக்க நபியே, உங்களுக்கு நாங்கள் ஓதி காட்டுகிறோம். சூரா கஸஸ், வரலாறுகளை சொல்லக்கூடிய ஒரு சூரா. இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நத்லு அலைக்க நபியே, உங்களுக்கு நாங்கள் ஓதி காட்டுகிறோம். மின் நபஇ மூஸா வ ஃபிர்அவுன், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையவும் ஃபிர்அவுனுடையவும் வரலாறை உங்களுக்கு நாங்கள் சொல்லி காட்டுகிறோம். லிகௌமி யுமினூன், யாருக்கு தெரியுமா? ஈமான் கொண்டவர்கள் அதனூடாக படிப்பினை பெறுவதற்கு, ஈமான் கொண்டவர்கள் அதனூடாக வரலாறு படிப்பினை பாடங்களை பெறுவதற்கு நாங்கள் இந்த செய்திகளை ஓதி காட்டுகிறோம் என்று அல்லாஹ் இந்த வரலாறை சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, உலகத்திலே ஆணவம் கொண்டு இன்று இருக்கக்கூடிய வல்லரசுகளை போன்று பெரும் ஆணவத்தோடு வாழ்ந்த ஒருவன் தான் ஃபிர்அவுன் என்பவன். மிகப்பெரிய அரசனாக இருந்து எல்லா வளங்களையும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்திருந்தான். ஆனால் பெருமையின் உச்சத்துக்கு போய் என்ன சொன்னான் தெரியுமா? அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் பெரிய ரப்பு என்று சொன்னான். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாருக்கும் ரப்பு என்ற வார்த்தைகளால் பாவிக்க முடியாது. ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் பெரிய ரப்பு என்று சொன்னான். ஹாமான் என்ற அவனுடைய மந்திரியை அழைத்து சொன்னான், இஜஅல்லி சர்ஹன், எனக்கு ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டு, லஅல்லி அத்தலியு இலாஹ மூஸா, அதற்கு மேல ஏறி மூசாட இலாஹ நாம் பார்க்கணும், மூசாவுக்கு ஒரு ரப்பு இருக்கிறாராமே, அவரை நாம் பார்க்கணும் என்று ஆணவம் பேசினான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் யார் யாரெல்லாம் ஆணவம் பேசி என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த உலகத்தை அடக்கி ஆளுபவன் என்று யார் ஆணவம் பேசினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பாடத்தை உலகத்திலே கற்றுக் கொடுத்தான். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, அல்லாஹ் கேவலமாக அந்த ஃபிர்அவுனை கடலிலே மூழ்கடித்து நாசமாக்கிய வரலாறை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது.
மறுமையுடைய உலகத்துடைய ஒரு தண்டனையாக அல்லாஹ் அவனை கடலிலே மூழ்கடிக்க வைத்து அழித்து விட்டான். ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையிலே அன்பான சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு பாடத்தை அல்லாஹ் இந்த வரலாறினூடாக நமக்கு சொல்லி தருவதை அந்த அறிஞர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். என்ன தெரியுமா? அல்லாஹு தாலாவுடைய உதவி என்பது ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அவன் எவ்வளவு பலகீனமானவனாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அது பொருட்டே கிடையாது. உதாரணமாக என்ன சொல்கிறார் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கிடைத்த போது சின்ன பிள்ளையாக கை குழந்தையாக இருக்கும் போது அல்லாஹ் மூசா நபியுடைய தாய்க்கு ஒரு அறிவிப்பை உதிப்பை உண்டாக்குகிறான். அந்த குழந்தையை பொட்டியிலே போட்டு தண்ணீரில் விடுமாறு, கடலிலே போடுமாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தை, எந்த பாதுகாப்பும் இல்லை, எந்த வளமும் இல்லை, கடலிலே வீசப்படுகிறார்கள். பாதுகாப்பாக போய் ஃபிரௌனுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் சேர்த்து விடுகிறான். ஃபிரௌன் எல்லா வளங்களோடும் இருக்கிறான். எல்லா வளங்களும் சர்வதேச மட்டத்தில் சக்தி இருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் முன்னால் கடலில் அவ்வளவு வளங்களோடும் அல்லாஹ் அவனை அழித்தான். பலகீனம் என்பதும் எந்த விதமான ஆற்றல் இல்லை என்பதும் அல்லாஹ்வுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க நினைத்தால் பாதுகாப்பான் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு பாடமாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு, இந்த செய்தியை சொல்லிவிட்டு இந்த வரலாறுக்கு தஃப்சீர் செய்யக்கூடிய ஒரு இமாம் சொல்லி காட்டுகிறார்கள். ஃபமன் கான மஅல்லாஹ் லா யதுர்ரஹு துஃபுஹு. யார் அல்லாஹ்வோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய பலவீனங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த தடையும் இல்லை. அல்லாஹ்வோடு இருந்தால், யார் அல்லாஹ்வோடு தன்னை பிணைத்துக் கொள்கிறார்களோ, ஏகத்துவத்தோடும் கொள்கையோடும் இருக்கிறார்களோ, எந்த ஒன்றும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். வமன் லம் யகும் மஅல்லாஹ். யார் அல்லாஹ்வோடு இல்லையோ அவனுக்கு லம் யன்ஃபஅஹு ஜபரூதுஹு. அவனுக்கு எந்த வளம் இருந்தாலும், என்ன ஆயுதம் இருந்தாலும் அது அவனுக்கு எந்த பயனும் அளிக்க மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். பார்த்தோமா இல்லையா? உலகத்திலே யாரெல்லாம் வல்லரசுகளாக நினைத்து தங்களை உசுப்ப முடியாது என்று சொன்னார்களோ கேவலப்பட்டு போனார்கள், வாயடைத்து போனார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்திலே இந்த மூசா நபியுடைய வரலாறை வைத்து எனக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், உங்கள் வளங்களை நீங்கள் நம்ப வேண்டாம், உங்கள் பொருளாதாரங்களை நம்ப வேண்டாம், உங்கள் சக்தியை நீங்கள் நம்ப வேண்டாம். இதெல்லாம் ஒரு ஏற்பாடு. அல்லாஹ் நாடினால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் நாடினால் தான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும். வளங்களால் எந்த ஒன்றையும் சாதிக்க முடியாது என்பதை அல்லாஹ் ஜல் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாறை வைத்து சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே என்னுடைய வியாபாரம், என்னுடைய வாகனம், என்னுடைய தோட்டம், என்னுடைய அதிகாரம், என்னுடைய தொழில், இதுதான் எனக்கு முக்கியம் என்று யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் கடைசி காலத்துல சொன்ன ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறார். மா அக்னா அன்னி மாலியா. அல்லாஹு அக்பர். ஏந்த பணம், ஏந்த வியாபாரம், நீங்க சொல்ற மாதிரி கடையை நேரத்தோட மூடலாது. கஸ்டமர் வருவார்கள், எவ்வளவாவது லாபம் கிடைக்கும். நான் நினைத்தால் தான் மூடிட்டு வருவேன், நான் நினைத்தால் தான் பள்ளிக்கு வருவேன், நான் நினைத்தால் தான் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவேன். ஏந்த பணம், என்னுடைய பொருளாதாரம் என்று பேசினார்களே, உயிர் போற நேரத்தில் என்ன சொன்னாங்களாம்? மா அக்னா அன்னி மாலியா. ஏந்த பணம் எனக்கு எந்த பயனையும் தரவில்லை. சுப்ஹானல்லாஹ். கோடிக்கணக்கில் சேர்த்து ஊரெல்லாம் காணி வாங்கி கிடைக்கிற இடமெல்லாம் கட்டிடங்களை கட்டி சொத்து சேர்த்தார்கள். கடைசி நேரத்துல வெள்ளை துணியோடு கை விரித்தவனாக போகிறான். மா அக்னா அன்னி மாலியா, எனக்கு எந்த பணமும் பயனளிக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இதுதான் நமக்கு நடக்கும். அல்லாஹ்வை மறந்து இருந்தால் இதுதான் முடிவு. ஹலக அன்னி சுல்தானியா, என் அதிகாரம் எல்லாம் ஹராபா போய்விட்டது. நான் மிகப்பெரிய அதிகாரி, நான் மிகப்பெரிய வளத்தோடு வாழ்ந்தவன், என்னை மீறி போவதற்கு யாரும் இல்லை என்று சொன்னவன் கேவலமாக செத்து மடிகிறான். ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய பலம் எனக்கு பயனில்லாமல் போய்விட்டது,
என்று மனிதன் கடைசி நேரத்திலே சொல்லுகிறான் என்பதை அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதம் எனக்கு சொல்லித் தரக்கூடிய இன்னும் ஒரு பாடம் தான், அல்லாஹ்வுடைய உதவியின்றி இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் நடைபெற மாட்டாது. அல்லாஹ்வுடைய முடிவு தான் முடிவு. எம்முடைய பொருளாதாரமோ எம்முடைய சொத்தோ எமக்கு தீர்வு கிடையாது என்பதை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனை சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய உதவி என்ன? தஃப்சீர்ல நிறைய செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்கிற உதவி என்னவென்றால் மார்க்கத்தை அமுல்படுத்துவது, இஸ்லாம் சொன்ன விதத்திலே வாழ்வது, இஸ்லாத்துக்காக செலவழிப்பது. அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த விதத்திலே நாங்கள் உலகத்துல வாழ்ந்தால் அல்லாஹ் உதவி செய்வான். இஸ்லாம் இல்லாமல் பேரளவிலே வாழ ஆரம்பித்தால், உலகம் போற போக்கில வாழுவோம் என்று நாங்கள் வாழ்ந்தால், இஸ்லாத்தை சடங்காக ஆக்கினால், குழந்தை வளர்ப்பென்பதை ஒரு பொருட்டும் கருதாமல் நினைத்த மாதிரி அவர்களுடைய சுதந்திரத்தில் வாழலாம் என்று விட்டால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க மாட்டார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஹம்மது என்ற அத்தியாயத்தை சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்கிற உதவி இஸ்லாத்தோடு வாழ்வது, புனிதமான இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவது, குர்ஆன் சுன்னாவை மீறி எந்த ஒரு செயலுக்கும் நாங்கள் இறங்கக்கூடாது. வியாபாரமாக இருக்கலாம், எம்முடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், ஒப்பந்தங்களாக இருக்கலாம், எம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். அல்லாஹ்வும் தூதரும் தடுத்ததை ஒருபோதும் நாங்கள் அரங்கேற்றக்கூடாது. செய்தால் உதவி வருவது போல விளங்கும், முன்னேறுவது போல விளங்கும், அல்லாஹ்வுடைய கோபத்தோடு நாங்கள் மரணிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை இஸ்லாம் நமக்கு ஒரு பாடமாக சொல்லித் தருகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் பெறக்கூடிய இன்னும் ஒரு பாடம் தான் ஹிஜ்ரத் வரலாறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற அந்த நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்வை இஸ்லாத்துடைய முதல் மாதமாகிய முஹர்ரத்தோடு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சேர்த்து ஹிஜ்ரத்தில் இருந்து தான் இஸ்லாமிய வருடத்தை ஆரம்பித்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த ஹிஜ்ரத் மிகப்பெரிய பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தோடும் அசத்தியத்தோடும் போராடிய பல இடங்களில் ஒன்றுதான் அந்த இடம். மிகப்பெரிய பாடம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய சக்தியோடு அல்லாஹ்வுடைய கட்டளையோடு நான் இந்த உலகத்துல வாழ்ந்தால் எந்த நிலையிலும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதற்கு ஒரு வரலாறு தான் ஹிஜ்ரத்துடைய வரலாறு. மக்கா முஷ்ரிக்குகள் ஆயுதங்களோடு அல்லாஹ்வுடைய தூதரை கொல்லுவதற்காக வீட்டை வட்டமிட்டு இருக்கிறார்கள். வீட்டை சூழ ஆயுதங்களோடு காபிர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, வந்தால் கொலை செய்யப்படுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு பேரம் பேசப்பட்டிருக்கிறது. வெளியாகக்கூடிய நேரம் வந்தவுடனே ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, என்னுடைய இடத்திலே நீ உறங்கு, என்னை மதீனாவிலே வந்து சந்தி என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் வெளியாகி போகிறார்கள். எந்த காஃபிருக்கும் தெரியாமல் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபியை பாதுகாத்து வெளியே அனுப்புகிறார். ரசூலுல்லாஹ் தூங்கிய இடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்குகிறார்கள். எம்மை சூழ காஃபிர்கள் ஆயுதங்களோடு இருக்கிறார்கள் என்றால் யாருக்காவது தூக்கம் வருமா? அமைதியாக தூங்க முடியுமா? ஒரு கலவரம் என்று கேள்விப்பட்டாலேயே தூக்கம் இல்லாமல் விடிய விடிய முழித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆயுதங்களோடு காவிர்கள் சூழ நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபி அமைதியாக தூங்குகிறார்கள். பிற்காலத்திலே அந்த மாணவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்தின் போது உங்களை அந்த அறையில் தூங்கச் சொன்னார்கள். முழுக்க காஃபிர்கள் ஆயுதங்களோடு நிற்கிறார்கள், எப்படி நீங்கள் தூங்கினீர்கள்? அலி ரலியல்லாஹு அவர்களை கேட்ட போது அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை மீது மதிப்பு. ஹதீஸ்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மதிப்பை அந்த சஹாபி உணர்த்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை மதீனாவிலே சந்திக்க சொன்னார். இந்த காபிர்களால் யாராலும்
என்னை கொலை செய்ய முடியாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு எத்தனை ஹதீஸ சொன்னாலும் ஹதீஸ்ல வந்திருக்குது தான், ஆனாலும் எங்கட முறைப்படிதான் நாங்க செய்வோம். சொல்கிறார்களா இல்லையா? ஹதீஸ் ஒரு பக்கத்துக்கு வைங்க, ஊர் சட்டத்தை தான் செய்வோம் என்றார்கள். அலி ரலியல்லாஹு நம்பிக்கை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்னை சந்திக்க சொன்னார், ஒருபோது நான் மூத்தாக மாட்டேன், என்னை யாராலும் கொலை செய்ய முடியாது, தைரியமாக தூங்குகிறார்கள். ஹிஜ்ரத் சொல்லி தரக்கூடிய பாடம். ரசூலுல்லாஹ் சவுர் குகையிலே போய் தங்குகிறார்கள். ஹிரா குகை போன்று மலைக்கு மேலால் உள்ள குகை அல்ல, சவுர் குகை நிலத்துக்கு கீழால் இருக்கிறது. யாரு வந்தாலும் பார்த்த உடனேயே உள்ளே இருப்பவர்கள் விளங்குவார்கள். சவுர் குகையிலே ரசூலுல்லாஹ் 3 நாட்கள் தங்குகிறார்கள். பக்கத்துக்கு காஃபிர் வருகிறான், மக்கா முஷ்ரிக் அந்த குகையுடைய வாசலுக்கு வந்து நிற்கிறான். அல்லாஹ் அவர்களை காண்பதற்கான எந்த சிந்தனையை உண்டாக்கவில்லை. 3 நாட்கள் சவுர் குகையிலே அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாக்கிறான். அன்பான சகோதரர்களே, மக்கா முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி ஒருவன் களமிறங்கினால் அல்லாஹ் இப்படித்தான் பாதுகாப்பான். பெரிய அமைப்புகள் தேவையில்ல, சின்ன விதத்துல அமைதியான விதத்துல அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவான் என்பதைத்தான் இந்த ஹிஜ்ரத் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரத் சொல்ல தரக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்துல நாங்கள் பெறக்கூடிய பாடங்களை எம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து எம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி உண்மை முஸ்லிம்களாக மாறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவினால் சங்கைப்படுத்தப்பட்ட முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய 3 பாடங்களை நாங்கள் படித்தோம். வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ் சங்கைப்படுத்தியவைகளை நாங்கள் மதித்து சங்கையாக உணர வேண்டும். இரண்டாவதாக, இஸ்லாத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்கள் எப்படி பாதுகாத்தான், என்ன நிபந்தனையோடு இருந்தார்கள், எமக்கு என்ன தேவை, நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் படித்தோம். அதற்கு பின்னால் ஹிஜ்ரத் என்ற அந்த வரலாற்றில் இருந்து ஈமானிய உணர்வு பெறக்கூடிய ஒரு 2 செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அதே போல் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதம் வந்த உடனேயே இன்று நாங்கள் 9வது நோன்பை பிடித்திருக்கிறோம். தாசூஆ, ஆஷூரா என்ற முஹர்ரம் மாதம் 10வது நாளுடைய நோன்பை நாங்கள் நாளைக்கு பிடிக்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10வது நோன்பு இருக்கிறது, இதற்கு காரணமாக யூதர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் 10வது தினம் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஏன் நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்த நாள், எனவே நன்றி உணர்வுக்காக நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நஹனு அஹக்கு பி மூசா, உங்களை விட மூசா நபிக்கு தகுதி உள்ளவர்கள் நாங்கள். எனவே சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நீங்களும் அந்த ஆஷூரா 10வது நாளையில் நோன்பு பிடிங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வருடம் என்ன சொன்னார்கள் தெரியுமா ரசூலுல்லாஹ்? நான் உயிரோடு அடுத்த முஹர்ரத்தை அடைந்தால் அசூமன்னத்தாசி 9வது நாளையும் நான் பிடிப்பேன். அதுவரைக்கும் 10வது நோன்பு மட்டும்தான், முஹர்ரம் 10 மட்டும்தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்திருந்தால் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், யூதர்களுக்கு மாறு செய்வதற்காகத்தான் 9ஐயும் நான் சேர்த்து பிடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யூத நசாராக்கள் இஸ்லாத்துடைய எதிரிகள், அவர்கள் என்ன ரூபத்தில் வந்தாலும் இஸ்லாத்துடைய எதிரிகள், அவர்களுக்கு நீங்கள் எந்த வகையிலும் ஒத்து போக வேண்டாம், அவர்களுக்கு மாறு செய்யுங்கள். பிடிச்சிற நோம்புல கூட அவர்களோடு ஒத்து போக கூடாது. அவர்கள் 10வது நாளை பிடிக்கிறார்களா, நீங்கள் 9ஐயும் சேர்த்து 10ஓடு சேர்த்து பிடியுங்கள், 9ம் 10ம் பிடியுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். இந்த முஹர்ரத்துல அல்லாஹ் சொல்லித்தார முக்கியமான பாடம். எத்தனை பயான்ல கேட்டிருப்போம், ஆனால் இந்த உபதேசம் எதுவரைக்கும் தெரியுமா? தொழுது விட்டு போகும் வரைக்கும். மௌலவி சொல்றோமா, எங்களால் நடக்க இயலாது, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கட புள்ளைய வளர்க்கணும்,
காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும், புதிய நவீன முறையில எங்கட பிள்ளைய வளர்க்கணும், எங்கட வீட்டு சூழலை வைக்கணும், எங்கட ஆடைகளை நவீன விதத்துல இருந்தா தான் 4 பேர் மதிப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ் அப்படியே போயிடும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். ஒவ்வொன்றாக சொல்லி காட்டி நிறைய செய்திகள். அதில் ஒன்று என்ன சொன்னாங்க தெரியுமா? யூதர்கள் தாடியை வலிப்பார்கள், மீசையை வளர்ப்பார்கள். நீங்க என்ன செய்யணும்? மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளர விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். எங்கட வாலிபர்கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க பார்க்க. இன்றைக்கு அந்நிய சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா, தாடியை வளர்த்து மீசையை வளர்ப்பார்கள். இன்னைக்கு அதுக்கே முடிய சமூகம் அடிமையா இருப்பதை காணுகிறோம். மீசையை வளர்ப்பது ரசூலுல்லாஹ் சொன்னார், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். அவர்கள் தாடியை வளர்ப்பதில்லை, மீசையை வளர்ப்பார்கள். நீங்க என்ன செய்ய வேண்டும்? மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளர விடுங்கள் என்று சொன்னால் இந்த சுன்னா எங்கட சமூகத்துக்கு அங்கீகரிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. மனைவிமார்கள் தடை, மனைவிமார்கள் அதற்கு எதிராக நிற்பார்கள். வயதாளி போன்று விளங்குகிறீர்கள், 4 பேருக்கு முன்னால அழகாக காட்சி தர வேண்டும் என்று தாடிக்கு எதிர்ப்பு காட்டுவார்கள். இதை நம்முடைய சமூகம் ஏற்றுக்கொள்கிறது. அன்பான சகோதரர்களே, முழுமையான தாடி வைத்தவர்கள் அரசாங்க தொழிலுக்கு உள்வாங்கப்படுகிறார். ஒரு தொழில் கிடைக்கிறது, தொழிலுக்கு போய் 1 மாசத்துல தாடி ஒரு அங்குலம் அளவுக்கு இருக்கிறது. ஏன்னு கேட்டா சொல்ற காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய ஸ்டாஃப்ல இருக்கிறார்கள் எங்களை பார்த்து சிரிச்சுறாங்க. யாரு? மனைவி ஆர்வம் ஊட்டுறாள், ஊர் மக்கள் ஆர்வம் ஊட்டுறார்கள். ஸ்டாஃப்ல எவ்வளவு ஒருத்தி இருக்கிறாள், அவனுக்காக தாடிய வலிச்சுறான். வெக்கம் கெட்டவன், முஸ்லிம், கொள்கைவாதி, குர்ஆன் சுன்னான்னு சொல்றவன் ஸ்டாஃப்ல இருக்கிற ஒருவருடைய திருப்திக்காக வேண்டி தாடியை வெற்றானாக இருந்தா எந்த அளவுக்கு மார்க்கம், எந்த அளவுக்கு யூதன், எந்த அளவுக்கு எங்கட வாழ்க்கைக்குள்ள ஆதிக்கம் செலுத்துகிறான். நோய் என்றாலும் பரவாயில்லை, ஏதாவது அரசாங்கத்தினால் வற்புறுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, கேவலம் ஒரு மனிதனுக்கு, ஒரு பெண்ணுக்காக வேண்டி ஒருவன் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை எடுக்கிறான் என்றால் என்ன இஸ்லாம்? அன்பான சகோதரர், என்ன கொள்கை இருக்கிறது? பயானுக்கு மட்டும் வந்து நான் கட்டம் கொடுக்கிறல்ல, நான் கந்தூரி கொடுக்கிறல்ல, நான் ஷிர்க் செய்ய மாட்டேன் என்று ஆர்வத்தால பேசினதுக்கு சரி வருமா? அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை செயல்படுத்த இயலாத கோழைகளாக மாறி இருக்கிறோமே. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் சொல்லி தரக்கூடிய பாடம், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், 9வது நோன்பையும் சேர்த்து பிடித்து அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்களே. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்களை நாங்கள் எடுத்து அதன் அடிப்படையிலே உண்மை மூமின்களாக வாழ்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஜனவரி வருடம் ஆரம்பிக்கும் போதே நம்முடைய திட்டங்களை தீட்டுவோம். வியாபாரம், நம்முடைய அன்றாட வளமைகள், நம்முடைய மருத்துவ வேலைகள், எல்லாவற்றுக்கும் திட்டங்களை போட்டு நாங்களே முழு வருடத்துக்கும் ஸ்கீம் பண்ணி விடுவோம். முஹர்ரம் வந்திருக்கிறது, முஹர்ரம் மாதம் வந்திருக்கிறது. இந்த வருடத்தை நான் எப்படி கழிக்கணும், எத்தனை குர்ஆன் ஓதணும், எப்படி ஏன காலத்தை கழிக்கணும், ஏன பிள்ளைக்கு இந்த வருடத்துல எதையெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணும், எதை தர்பியாவாக கொடுக்கணும் என்ற திட்டம் எந்த குடும்பத்திலும் கிடையாது. அன்பான சகோதரர்களே, இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். வசாபிகு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார், நல்லவைகளுக்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். இந்த வருடத்திலிருந்து நான் இந்த முஹர்ரத்திலிருந்து அடுத்த முஹர்ரம் வரைக்கும் இப்படிதான் நான் நடப்பேன். நான் பாவமான காரியங்கள் செய்து வந்தேன், வட்டிக்கு வியாபாரம் செய்து வந்தேன், ஹராத்தை செய்தேன், இந்த முஹர்ரத்திலிருந்து நான் அதனை விட்டு விடுவேன் என்ற ஒரு உறுதிக்கு வந்து நல்லமல்களுக்காக ஆசை காட்டுவதுதான் இந்த முஹர்ரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய வேலை என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த வருடத்தை நாங்கள் சங்கைப்படுத்தி இந்த வருடத்தில் நல்லமல்களை செய்து சாலிஹானவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மானை அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.